ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கீரை கட்டோட உட்காந்துருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போகிற வீடியோ, மார்க்கெட்டில் விலை நிலவரம் எல்லாமே நான் தானே சொன்னேன். நான் என்னென்ன காய்கறி வாங்கினேன், அதுவும் எவ்வளோ வாங்குறேங்கிறத நீங்கள் பார்த்ததில்ல. எல்லாரும் என்கிட்ட நான் சமைக்கவே மாட்டேங்கிறேங்கிற மாதிரியே கேள்வி கேட்குறீங்களே. நான் அப்போ இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நான் வாங்கின மொத்த காய்கறியும் ஏகப்பட்டது இருக்குது. ஒன்றுன்னா பார்க்கலாமா? எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்கேன். இருங்க, பிரித்து எவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்கேன், என்னென்ன காய் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் பார்த்துடலாமா? முருங்கைக்கீரை வாங்கினேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் எனக்கு நெய்க்கடுகு போட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால் வாங்கினேன். அது 10 ரூபா. தேங்காய் 10 ரூபா காய் சொன்னேன்னா இதான் ரெண்டு காய் வாங்கினேன். பூசணிக்காய் 10 ரூபா. இது 50 ரூபா. அப்புறம் இங்கே பாருங்கள், கீரை எனக்கேற்ற மாதிரி ஒரு 5 ருபீஸ்க்கு வாங்கினேன். பிரண்டத்தண்டை அது ஒரு 10 ருபீஸ். இது சக்கரை பூசணி, அது ஒரு பட்டை ஒரு பீஸ். இது தக்காளி ஒரு கூறு மட்டும் 10 ரூபான்னு வாங்கினேன். எலுமிச்சம்பழம் வாங்கினேன். வாழைப்பூ 10 ரூபா தான். இது பைனாப்பிள் 30 ரூபா. அப்புறம் என்ன வாங்கினேன், கிரேப்ஸ் ஒரு அரை கிலோ வாங்கினேன். அப்புறம் இங்கே பாருங்கள், வெங்காயம் சொன்னேன்னா கிலோ 25 ரூபாய்க்கு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அரை கிலோ 20 சொன்னார் அவர் அண்ணன். அவர்கிட்ட லைவ்லேயே சொல்லியிருப்பாரு, நீங்களும் போனீங்கனாலும் உங்களுக்கு அரை கிலோ 30 ரூபாய்க்கு தருவார். ஸோ வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்குது பூண்டு. கேரட் டெய்லியே நான் சாப்பிட்றேன், அதனால் 1 கிலோவே வாங்கிட்டேன். கிலோ 40 ரூபாயில் வாங்கியிருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்லதாக இருக்கணும்ல, சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கணும்ல. அப்புறம் கிழங்கு இந்த வாரம் இந்த மாதிரி ஒரு மாதிரி சுமாரான கிழங்கா இருக்குது. இது கிலோ 40 ரூபா ஏதோ வாங்கினேன். வெள்ளரிக்காய் வாங்கினேன். வெள்ளரிக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். இது கிலோவே 30 ரூபா தான். கொய்யாப்பழம் அது வாங்கினேன். கத்திரிக்காய் வாங்கினேன். கத்திரிக்காய் ஒரு தட்டு 5 ரூபான்னு மட்டும் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் விட்டுட்டேன். டோட்டலாக 320 ரூபா நான் இந்த வாரம் செலவு பண்ணியிருக்கேன் காய்கறிக்கு. கண்டிப்பாக நான் இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றேன், நம்புங்க. ஓகேவா? நீங்களும் நல்லா சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. பாய்.